அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக மெய்ஞான அறிவியல் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாம் அல்ல குருநாதருடைய பொற்பாதத்தை வணங்கி, உலகை ஆளும் அன்னை மயானகாளி தாயுடைய பொற்பாதத்தை வணங்கி இந்த காணொளியை சமர்ப்பணம் செய்கிறேன். இப்போ பார்த்துட்டு இரும்பு இரும்போடைய தன்மை, இரும்போடைய செயல்பாடு என்ன அப்படின்றத பார்க்கலாம். இரும்பில் கிட்டத்தட்ட ஒரு 17 வகையான இரும்புகள் இருக்கிறது. இதில் இந்த முக்கியமான பெரிய பெரிய நபர்கள், பெரிய பெரிய ஆசான்கள், பெரிய பெரிய ரசவாத ஆய்வாளர்கள் அனைவருமே இரும்பை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இரும்பை பயன்படுத்திட்டு தன்னுடைய செயல்பாடுக்கு எதுவும் வரல, இல்லை இரும்புனால் எதுவும் ஆகலை இப்படிலாம் சொல்கிறாங்க. இறைவன் கருணையாலும் அந்த மயானகாளி தாயோடைய கருணையாலும் அந்த குருநாதருடைய மாபெரும் கருணையினாலும் ஒரு சின்ன இரும்பை பற்றி ஒரு சின்ன விஷயங்கள் உங்கள்கிட்ட வெளிப்படையாக பேசலாம் அப்படின்றக்காண்டி தான் இந்த காணொளி. இரும்பில் பார்த்திங்கன்னா ஒரு 17 வகையான இரும்பு இருக்குது. இரும்பில் 17 வகையான இரும்புகள் இருக்குது இப்போ நடைமுறையில். இந்த 17 வகையான இரும்பும் என்னென்ன, எந்த மாதிரி செயல்பாடுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத அதாவது அடியனுக்கு எட்டின அறிவு சிற்றறிவு, அந்த சிற்றறிவுக்கு தெரிந்தவரை உங்களுக்கு இதில் ஏதாவது பயன்படுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி இந்த பதிவை வெளியிடுறேன். மற்றபடி வேறு ஒன்றும் விஷயங்கள்லாம் இல்லை. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போது நேரடியாக இரும்பை பற்றி விவரத்துக்கு போகலாம். 17 வகையான இரும்போடைய தன்மையும் அதோடைய செயல்பாடும். முதல்ல பார்க்கணும்னா நிக்கல், அதாவது நிக்கல் இரும்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. நிக்கல் இரும்பு அப்படின்னு சொல்லுவோம். எக்கூட நிக்கல்ன்றது ஒரு உலோகம். எக்கோட கலந்து செய்யும் பொழுது எக்கோட நிக்கல்ன்ற உலோகத்தையும் கலக்கும் போது இது காந்தத்தில் ஒட்டாது. இதை பாதி பேர் எடுத்து வச்சுட்டு காந்தத்தில் ஒட்டலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மாதிரி ஒரு நிக்கல் அப்படின்ற இது தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ஒரு தன்மையான இரும்பு. ரெண்டாவது குரோமியம் ஸ்டீல். அதாவது குரோமியம்ன்றது ஒரு வெள்ளை கலரில் பூசப்பட்ட குரோமியம். இப்போ நம்ம இரும்பு பாத்திரத்தில் மேலே ஒரு எவர் சில்வர் மாதிரி ஒரு கோட்டிங், அது குரோமியம் தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி குரோமியம் ஸ்டீல். இந்த குரோமியம் ஸ்டீல் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் காந்தத்தில் ஒட்டாது. இது இந்த நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுப்பில் வச்சு நம்ம சமைக்கக்குள்ள இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அந்த இரும்பு பயன்படுத்துகிறாங்க. அந்த குரோமியம் பயன்பட்டு அதில் பயன்படுற இரும்பு அது. மூணாவது நிக்கல் குரோமியம் ஸ்டீல். ரெண்டையும் கலந்து, அதாவது நிக்கல், எக்கு, குரோமியம் மூணையும் கலந்து செய்யக்கூடியது. இது ரொம்ப ஹார்ட்னஸாக இருக்கும். அதிக வலிமை, அதாவது எப்படி சொல்கிறது, டென்சிட்டி அதிகமான செயல்பாடு. இது பெரிய பெரிய லாரிகளுக்கு லோடு எல்லாம் கொண்டு போகிறதுக்கு இந்த ஸ்டீல் தான் பயன்படுத்துவாங்க. பொதுவாக
லோடு அதிகமாக ஏற்றக்கூடிய, ஏன்னா ரொம்ப கார்னர்ஸ் இருக்கும், அதுக்காண்டி இந்த ஸ்டீல் கொண்டு போகிறாங்க. அதுக்கெல்லாம் தயாரிக்கிறது இதுதான். அடுத்த ஸ்டீல் வந்து வனடியம் ஸ்டீல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டீல் இருக்குது. இந்த ஸ்டீல் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் என்னென்ன கலக்கிறாங்கன்னா, எக்கு வனடியம் அப்படின்றது ஒரு கெமிக்கல், அதாவது இரும்பு சம்மந்தப்பட்ட இப்போ ஆக்சைடு அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு கெமிக்கல் தான். அதுவும் இரும்பு சம்மந்தப்பட்ட செயல்பாடு தான். எக்குடன் வனடியம் என்று சொல்லக்கூடிய அந்த கலவை ரெண்டையுமே கலந்து செய்யக்கூடியது. இது அதிகமாக வெப்பத்தை வந்து தாங்கக்கூடிய சக்தி இதில் இருக்குது. இது வந்து டூல்ஸ் கட்ரு, அதாவது வெட்டக்கூடிய மரம் வெட்டுற இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் டூல்ஸ் கட்டராக வந்து இந்த ஸ்டீலில் தான் அதை பயன்படுத்துகிறாங்க. வேலையும் வேகமாக முடியும், அதுக்கான டூல்ஸில் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்படி ஒரு செயல்பாடு இது. அது அடுத்து இது 4வது ஸ்டீல் இது சொல்லியிருக்கேன். இது 5வது ஸ்டீல். 5வது ஸ்டீல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரோமியம் வெனடியம் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடியது. குரோமியம், எக்கு, வெனடியம் என்று சொல்லக்கூடிய அந்த கலவை, இந்த 3ஐயும் சேர்ந்து நம்ம தயாரிக்கிறதுக்காண்டி பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து அதிகமான பலம் அதிகமாக இருக்கும், வெப்பத்தை அதிகமாக தாங்கும். வெனடியம்ன்றது வெப்பத்தை அதிகமாக தாங்கக்கூடிய தன்மை உண்டு. பொதுவாகவே இரும்பு அதிகமான வெப்பத்தை தாங்கக்கூடியது தான். இது வந்து வெட்டுற கருவி, அச்சுக்கள், அதாவது டைமேக்கு சொல்லக்கூடிய செயல்பாடு, இதுக்கெல்லாம் இந்த வெனடியம், இந்த குரோமியம் வெனடியம் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய பளபளப்பும் கார்னஸும் இருந்தக்கூடிய, வெப்பமும் தாங்கக்கூடிய, ஏன்னா அச்சு மோல்டெல்லாம் வைக்கும் போது வெப்பம் அதிகமாக தாங்கணும், அதுக்காண்டி பயன்படுத்துகிறாங்க. இது 5வது ஸ்டீல் சொல்லியிருக்கேன். 6வது ஸ்டீல் டங்ஸ்டன் ஸ்டீல். டங்ஸ்டன் ஸ்டீல் எல்லா பேரும் தெரிஞ்சது தான் ஓரளவு. டங்ஸ்டன் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடியது எக்குடன் டங்ஸ்டன் என்ற கலவையை நம்ம கலக்கிறோம். இது எதுக்கு பயன்படுத்துறதுன்னா, அதிகமான வெப்பத்தை தாங்கக்கூடியது, அதிகமான வெட்டுக்கருவி, இந்த மாதிரி செயல்பாடுக்கு பயன்படுது. டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹீட்ரு இதில் எல்லாம் வந்து இந்த டங்ஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிலமெண்ட்டும் இந்த இரும்பும், அதாவது இரும்புன்றது எக்கு தான், அவங்க சொல்லக்கூடியது எக்கு தான். இந்த எக்கும் இந்த இரும்பும் கலந்தது தான் இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டு சொல்லக்கூடிய இந்த ஹீட்டு தாங்கக்கூடிய ஃபிலமெண்ட்டு. அதுக்கு இது பயன்படுத்துகிறாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அதிகமான ஸ்ட்ரென்த்து கொடுப்பாங்க. அதாவது டங்ஸ்டன் வந்து இந்த இப்போ பல்ப்லலாம் பழைய பழைய மஞ்சள் பல்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பல்ப் இருக்குல்ல, அதிலெல்லாம் இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இருக்கும், அதுக்கெல்லாம் பயன்படுது. இது வந்து 6வது வகையான ஸ்டீல் சொல்லியிருக்கேன். அடுத்து 7வது வகையான ஸ்டீல் சொல்கிறேன். ஹை ஸ்பீட் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டீல். ஹை ஸ்பீட் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டீல். இந்த ஸ்டீல் எதுக்கு அப்படின்ற, இதில் என்னென்ன கலக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன், ஸ்டங்ஸ்டன், குரோமியம், வனடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடு. இது 4ம் கலந்தது தான் இந்த ஸ்டீல். இதில் வந்து பார்த்திங்கன்னா, டூல்ஸு, கட்ரு, ட்ரில்லு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான். அது அதாவது எப்படின்னா, அதிகமான உஷ்ணநிலை ஏற்பட்டாலும் அதன் அதாவது டென்சிட்டி வந்து குறையாது, கடினத்தன்மை குறையாது அப்படின்னு பார்க்கக்கூடிய செயல்பாடு இதில் வந்து இது பண்ணிருக்காங்க. இது வந்து ஹை ஸ்பீட் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கலவை. இது வந்து 7வது வகையான செயல்பாடு. தொடர்ந்து பாருங்கள், அடுத்த பதிவில் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.